அண்ணா குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர். என்ன பண்ணுறீங்க? எல்லாம் நல்லா மேக்ஸ் படிக்கிறீங்களா? ஏதாச்சும் சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. மேக்ஸ் ரொம்ப 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 முக்கியமான சாப்ட்ரு, சரிங்க? ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட், அதனால் நல்லா தரவாக பார்த்துக்குங்க. இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th காம்ப்ளெக்ஸ் நம்பர் செகண்ட் சாப்டர் தான் பார்க்க போகிறோம். இதில் எக்ஸசைஸு 2.6 கண்ணு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப 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 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்மு. இதிலேருந்து கண்டிப்பாக ஒன்று கேட்பாங்க, புரியுதா? இப்போ பாருங்கள், இஃப் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இஸ் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர் சச் தட் மாட்லஸ் ஆஃப் இசட் மைனஸ் 4i டிவைடட் பை இசட் ப்ளஸ் 4i ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ தட் த லோக்கஸ் ஆஃப் இசட் இஸ் ரியல் ஆக்சிஸ்ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இது கொடுத்துட்டான், நாம் இது ப்ரூவ் பண்ணணும். மாட்லஸ் ஆஃப் இசட் மைனஸ் 4i டிவைடட் பை இசட் ப்ளஸ் 4i ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துட்டான். ஸோ தட் நம்ம என்ன நிரூபிக்கணும்? லோக்கஸ் ஆஃப் இசட் வந்து ரியல் ஆக்சிஸ்ன்னு நிரூபிக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், மாட்லஸ் ஆஃப் இசட் மைனஸ் 4i டிவைடட் பை இசட் ப்ளஸ் 4i ஈக்குவல் டு 1. அவனே கொடுத்துருக்கான் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். அப்போ இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இங்கேயும் போட்டுக்கிறேன். எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் 4i, அதே மாதிரி டினாமினேட்டரில் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் 4i ஈக்குவல் டு 1. ஓகேவா? அடுத்தது இது மாடுலஸ். மாடுலஸ் அப்படின்னா தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் டிவைடில் தானே இருக்குது. அப்போ நியூமரேட்டருக்கு தனி மாடுலஸ், டினாமினேட்டருக்கு தனி மாடுலஸ். டிவைடாக இருக்கிறது அந்தாண்ட போச்சுன்னா மல்டிப்பிள். அவ்வளோதான், புரியுதா? மொதல் இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் போட்டுக்கிட்டேன், நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும். அடுத்தது இந்த டிவைடில் இருக்கிறதுனால நியூமரேட்டருக்கு தனி மாடுலஸ் போடலாம், டினாமினேட்டருக்கு தனி மாடுலஸ் போடலாம். டினாமினேட்டரில் இருக்கிறத ரைட் சைடு கொண்டாந்து போட்டுக்கோ. 1 இன்ட்டு இது அதே தான். அப்போ தேர்ஃபோர் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் 4i, நீ டிவைட்லேயே வச்சுக்கிட்டு தடுமாறாத, ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் 4i. ஓகேவா? பாருங்கள், நியூமரேட்ரு இது டினாமினேட்ரு. நியூமரேட்டர் எப்படி வச்சுக்கோ, டினாமினேட்டர் இருக்கிறத ரைட் சைடு கொண்டாந்துக்கோ. அப்போ அடுத்தது மாடுலஸ் அப்படின்னா என்ன பண்ணணும் நமக்கு தெரியும். அடுத்தது என்ன பண்ணணும்? இசட்டுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் போட்டேன். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம்? மேலே மாடுலஸ் தனி, கீழே மாடுலஸ் தனி, கீழே இருக்கிற மாடுலஸை அந்த சைடு கொண்டு போயிட்டோம். அடுத்து ரியல் பார்ட் தனியாக பிரிக்கணும், இமேஜினரி பார்ட் தனியாக பிரிக்கணும். ரியல் பார்ட்டில் எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. இமேஜினரி பார்ட்டில் ஐ டேர்ம் பாருங்கள் 2 இருக்குது. அப்போ ஐயை காமனாக வெளியில் எடுத்தால் இங்கே ஒய் மைனஸ் 4, ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் ஒய்யும் மைனஸ் 4ம். அதே மாதிரி ரைட் சைடு ரியல் பார்ட்டில் எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. இமேஜினரி பார்ட்டு ஐயை காமனாக வெளியில் எடுத்தால் நமக்கு மீதி ஒய் ப்ளஸ் 4. ஓகேவா? நல்லா பார்த்துங்க. இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மேலேயும் போட்டுக்கிறீங்க, கீழேயும் போட்டுக்கிறீங்க. அடுத்து தனித்தனி மாடுலஸாக எழுதிக்கிறீங்க. டினாமினேட்டர் இருக்கிறத ரைட் சைடு கொண்டு போயிடுறீங்க. அடுத்து ரியல் பார்ட் தனியாக, இமேஜினரி பார்ட் தனியாக பிரிச்சுக்கிறீங்க. மாடுலஸ் அப்படின்னா என்ன பண்ணணும்? ரூட்டுக்குள்ளே ஸ்கொயர் பண்ணணும் இல்லையா? ரூட்டுக்குள்ளே ரியல் பார்ட் ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர்டு ஒய் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி ரைட் சைடும் ரியல் பார்ட் ஸ்கொயர்டு வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு இமேஜினரி பார்ட் என்ன? ஒய் ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர். புரிஞ்சுதா கண்ணு? மாடுலஸ்க்குள்ளே மாடுலஸ் அப்படின்னாவே ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் பண்ணலாம். போத் ஸ்கொயர்டு பாரு, இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது. ஸ்கொயரை வச்சுக்கிட்டு ரூட்டை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஸ்கொயர் ரூட் இருக்குது, தடுமாறக்கூடாது. அப்போ இந்த ரூட்டை நீக்கணும். இந்த ரூட்டை நீக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? போத் சைடு ஸ்கொயர் பண்ணணும். போத் சைடு ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் என்ன ஆயிரும்? போத் சைடு நீங்கி போயிடும். அப்போ தேர்ஃபோர் நமக்கு இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு என்ன வரும்? ஒய் மைனஸ் 4 ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு ஒய் ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர்டு வந்துடும். இப்போ பாருங்கள், ஸ்கொயர் பண்ணலாம். இது அப்படியே எக்ஸ் ஸ்கொயர்டா, இது என்ன ஃபார்முலா ஸ்கொயர் பண்ணணும்? ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. அந்த பிரகாரம் ஒய்யை ஸ்கொயர்டு பண்ணால் ஒய் ஸ்கொயர்டு, 4 ஸ்கொயர்டு பண்ணால் 16, மைனஸ் 4 ஸ்கொயர்டு பண்ணால் ப்ளஸ் 16. 3ஐயும் பெருக்கி பாருங்கள், 4 2 8, 4 2 8 ஒய். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்
மைனஸ் 2ab. அது பிரகாரம் ஒய்யை ஸ்கொயர் பண்ணால் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் பண்ணால் 16. 2ab அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன வரும் மைனஸ் 8y. அதே மாதிரி ரைட் சைடு எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். இது a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். அப்போ ஒய்யை ஏ ஸ்கொயர்டு அப்படிங்கும்போது பாருங்கள், இது ஒய்யை ஸ்கொயர் பண்ணால் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் பண்ணால் 16. 2abங்கும்போது 4 2s are 8y. ஓகேவா? இதில் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர்டு ஏன்னா இந்த பக்கம் இது ரைட் சைடு இது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு, இதெல்லாம் இந்த சைடு கொண்டாந்தா இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கு இல்லையா, இது இந்தாண்ட வரும்போது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு தானே ஆகும். அதே மாதிரி ஒய் ஸ்கொயர்டு இந்தாண்ட வந்தால் மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு ப்ளஸ் 16 இந்தாண்ட வந்தால் மைனஸ் 16. அதனால் அப்படியே கூட அடிச்சுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர்டு கேன்சல் ஆகும், ஒய் ஸ்கொயர்டு கேன்சல் ஆகும், 16 கேன்சல் ஆகும். அப்போ இங்கே மீதி இருக்கிறது மைனஸ் 8y, இங்கே மீதி இருக்கிறது ப்ளஸ் 8y. அப்போ தேர்ஃபோர் இந்த மைனஸ் 8yயை ரைட் சைடு எடுத்துகிட்டு போங்க. ஆல்ரெடி இங்கே ப்ளஸ் 8y, இங்கே ஒரு மைனஸ் 8y போச்சுன்னா அதுவும் ஒரு ப்ளஸ் 8y. அப்போ உங்களுக்கு 16yன்னு வந்துடும். இதிலேருந்து y ஈக்குவல் டு 0ன்னு வந்துடுமா? ஹென்ஸு லோக்கஸ் ஆஃப் இசட் இஸ் ரியல் ஆக்சிஸ். y ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்ன? இன் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய்யுடைய வேல்யூ 0. நம்ம ஆர்கன் பிளேனில் எக்ஸ் ஆக்சிஸை என்னென்ன ரியல் ஆக்சிஸ்ன்னு எழுதுனோமா, ஒய் ஆக்சிஸை இமேஜினரி ஆக்சிஸ்ன்னு எழுதுனோமா. அப்போ தேர்ஃபோர் ஒய் 0 எங்கே இருக்கும்? எக்ஸோடைய வேல்யூ 0 அப்படிங்கும்போது தானே பாருங்கள் இங்கே ஒய் ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கா. ஒய் ஈக்குவல் டு 0 அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோம்? ரியல் ஆக்சிஸில் எல்லாம் ஒய்யோடைய வேல்யூ 0ன்னு குறிப்போமா. அப்போ ஸோ என்னது ஹென்ஸ் இசட் லோக்கஸ் ஆஃப் இசட் இஸ் ரியல் ஆக்சிஸ். புரிஞ்சுதா கண்ணு? தேங்க்யூ. பார்த்துக்குங்க.